ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन, वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। திருவிழா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீமத் வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதை மகாத்மியத்தில் யத்ர கீதா விசாரஸ்ச படனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி சதைவஹி என்று பகவான் பூமி தேவியை பார்த்து சொல்கிறார். எத்திர கீதா விசாரா, எந்த இடத்தில் கீதையினுடைய விசாரம் நடக்கிறதோ, படனம் அதனுடைய பாடமானது நடக்கிறதோ, பாடனஞ்ச கற்பித்தல் நடக்கிறதோ, தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி, தத்ர அந்த இடத்தில் அகம் நிவசாமி நான் நிச்சயமாக அதே இடத்தில் இருக்கிறேன், சதா ஏவகி அங்கேயே நித்தியமாக இருக்கிறேன் என்று பகவான் எந்த இடத்தில் பகவத்கீதையினுடைய விசாரம் படனம் பாடனம் நடக்கிறதோ, ஸ்ருதம் கேட்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதை மகாத்மியத்தில் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य
सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिना परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदादन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतध्रुवाणि ध्रुवाणीतिर्मतिर्मम। सततं कीर्तयन्तो मां यतन्तश्च दृढव्रताः नमस्यन्तश्च मां भक्त्या नित्ययुक्ता उपासते। இப்பொழுது திரு ஊபே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். सततं कीर्तयन्तो मां यतन्तश्च दृढव्रताः नमस्यन्तश्च मां भक्त्या नित्ययुक्ता उपासते। ओम नमो भगवते वेंकटेशाय। ஏப்பா கிருஷ்ணா, உன்னை தான் யாரும் சரியாகவே கவனிச்சிக்கிறது இல்லையே, உன்னை தான் யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லையே. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மோகாஷாக மோக கர்மானகான்னு தப்பு தப்பான காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறவா தானே, உன்னை வெறுக்கிறவா தானே. அப்படி இருக்கச்சே நீ எதுக்கு அவதாரம் பண்ணுற, இது தேவையா உனக்கு, இப்படிலாம் அவதாரம் பண்ணி அவமானப்படணுமா அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணனை கேள்வி கேட்கறதா வச்சுட்டு கிருஷ்ணன் இப்போ 2 ஸ்லோகத்தினால மகான்களுக்காக தன்னுடைய அவதாரம் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறான். அதனால்தான் ஒரு கேள்வி பாருங்க, 1,00,000 இரண்யகசிபுகள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அக்கிரமம் பண்ணக்கூடியவர்கள், அயோக்கியத்தனம் பண்ணக்கூடியவர்கள், தெய்வ நிந்தனை செய்பவர்கள் உலகத்தில் இருக்காளே. அப்புறம் ஏன் பெருமான் ரிசம்மன் அவதரிக்கலை, ஆவிர்பவிக்கலைன்னு கேட்டா, அப்பா ரிசம்மன் பிறந்தது இரண்யகசிபுவை வதம் பண்ணுறதுக்காக இல்லை, பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக. இன்றைக்கி உலகம் முழுக்க 1,00,000 இரண்யகசிபுக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு பிரகலாதன் இருக்கானா? அப்படி அந்த ஒரு பிரகலாதன் இருந்தானா அந்த ஒரு பிரகலாதனுக்காக பகவானுடைய ஆவிர்பாவம் என்பது ஏற்படும். இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. எரபரார சகசிரம் அஜஸ்ரஜம் தொய் சரண்ய ஹிரண்ய உபாவகத்துன்னு கூறத்தாழ்வான். உன் திறத்தில் அபராதம் பண்ணினான்றதுக்கோசரமா நீ பிறந்த இல்லை, உன் பக்தனிடத்தில் அபராதம் பண்ணினான்றதுக்காக பிறந்த. பிரகலாதனிடத்தில் அபராதம் பண்ணா இரண்யகசிபு, அதனால பெருமாளுக்கு கோபம் வந்ததுன்றதுனால அவதரித்தார். ஆகையால் அவதாரம் என்பது யாருக்காக என்றால் மகான்களுக்காகத்தான், பெரியோர்களுக்காகத்தான், அவர்கள் அனுபவிப்பதற்காக ஆனந்திப்பதற்காக இந்த அவதாரமானது பரமாத்மாவினாலே செய்யப்படுகிறது. வெறும பெருமாளை தெரிஞ்சுண்டா போருமா? சததம் கீர்த்தயந்தாம் யதந்தஸ்ச திருடௌ விரதாः நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யாः நித்யயுக்தாः உபாசதே.
என்னிடத்துல அச்சஞ்சலமான ஒரு பிரீத்தி உண்டு. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலே. ஆழ்வாருடைய பாசுரம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி. இந்த மார்கழி மாதத்துக்கு திருப்பாவ மாதம்னு பேர் இல்லையா? அந்த மார்கழி மாதத்தில் என்ன பண்ணுறா? எல்லாரும் பஜனை பண்ணுறா, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறா. பாடி உந்தன்னை பாடி வாயினால் பாடி உத்தமன் பேர் பாடி எல்லாம் பகவானுடைய தான திருநாமத்தை சொல்லணுமா, உறக்க சொல்லணுமா. ஆடி பாடி அரங்கவோ என்று அழைக்கில்னு ஓன்னு உயர்ந்த குரல் எடுத்து பேசணும். நாம சங்கீர்த்தனம் பண்ணச்சே துளி கூட யோசிக்கக்கூடாது, தயங்கக்கூடாது. மற்றவா என்ன சொல்லுவாளோ, மற்றவா என்ன கேட்பாளோன்னு யோசிக்கக்கூடாது. ஜாய் ஸ்ரீராம், ஜாய் ஸ்ரீராம். ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா 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 கோவிந்தா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோனில் பேசியே கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தநாம சங்கீர்த்தனம், சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா எல்லாம் பகவன் நாமம். எங்கனே சொல்லணும் இந்த இன்பம் மயக்குமே. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தோ கோயிந்தோ என்ன சொன்னாலும் பெருமாள் ரட்சிப்பான். சததம் கீர்த்தயந்தா ஷவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ அர்ச்சனம் பாரசேவனம் சக்கியம் வந்தனம் தாஸ்யம் ஆத்மநிவேதனம் என்பதாக 9 விதமான பக்தியை பிரகலாதன் காண்பித்தான். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோ ஷவணம். கேட்டுட்டே இருக்கணும். யார் யாரோ எஃப்எம் ரேடியோவில் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்குன்னா கேட்குறமே உட்காந்து பைத்தியக்காரத்தலமா, இதை கேட்க வேண்டாமா? கேட்டுட்டே இருக்க வேண்டாமா? கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோ. எதை கேட்கணும்? கேசவனுடைய கீர்த்தியை கேட்கணும், அந்த பெருமாளுடைய வைபவத்தை கேட்கணும். சததம் கீர்த்தயந்தா, சததம் கீர்த்தயந்தா பேசிண்டே இருப்பா. வாய் வெறுவி பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிரம்பர உரைத்தார் போல் உண்டை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன். அந்த தங்கத்தை உரசி பார்ப்பார்கள், உரைகளில் தங்கத்தை உரசி பார்ப்பார்கள். இது நல்ல தங்கமா இல்லை அந்த தங்கத்தில் ஏதாவது கலந்துருக்கான்றதுக்கோசரம் உரசி பார்ப்பா. அந்த மாதிரி சததம் கீர்த்தயந்தா. நாக்க நீட்டினா, நல்ல 4 நாவல் பழம் சாப்பிட்டுட்டு நாக்க நீட்டினா என்ன ஆகும்? நாக்கினுடைய கலர் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நாக்க நீட்டினா அப்படியே பகவத் மயமாக இருக்கணும், பெருமாளாகவே இருக்கணும். நம்ம நாக்கில் மற்றவர்களை வெய்யறோம், தூஷிக்கிறோம், கண்ணா பின்ன பேசுகிறோம், என்னென்னமோ மனசில் நினைக்கிறோம். அவா இப்படி பண்ணா, இவா அப்படி பண்ணா. பெரும்பாலும் மற்றவர்களுடைய வம்புகள்லேயே வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கோம். என்கிட்ட அதை சொல்லலையே, உங்ககிட்ட அதை சொல்லலையே, உங்ககிட்ட சொன்னாலா, எனக்கு மட்டும் சொல்லலையே, என்கிட்ட சொல்லாமல் உங்ககிட்ட ஏன் சொன்னா, இல்லை உங்ககிட்ட சொல்லாமல் என்கிட்ட ஏன் சொன்னா, இப்படியா விசாரம் பண்ணிட்டு இருப்பா. இப்படியா ஒரு விசாரம் பண்ணிட்டு இருப்பா பைத்தியகாரத்தனமா. யோசிச்சு பாருங்க. அதனால் அது ஒரு நிஷ்பிரயோஜனம் என்பதாக சொன்னார். ஒரு 10 பைசாக பிரயோஜனம் இல்லை. மகான்கள் தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. சததம் கீர்த்தயந்தா மாம். பக்தியானதை அன்வயிச்சுக்கணும். பக்தியா சததம் கீர்த்தயந்தா பக்தியா மாம் சததம் யதந்தா. யதந்தா உடம்பெல்லாம் மயிர் கூச்சறியணும், குரல் தழுதழுக்கணும். பத்தேனாஞ்சலினா நதேன சிரசா காத்ரைஹி சரோமோத்கமைஹி கண்டேன ஸ்வரகத்கதேன நயனேன உன்மீலித பாஷ்பாம்புனா. இந்த ஸ்லோகம்லாம் சொல்லச்சே ஆனந்தமாக இருக்கும் தெரியுமா? இதை சொல்லச்சவே அப்படியே திருவுருக்கிடந்த மாறும் கொப்பூள் செந்தாமரை மேல் திசைமுகல் கருவுள் வீற்றிருந்து படைத்திட்ட கருமங்களும் பொருவில் நாயகம் அவை கேட்கும் தோறும் என் நெஞ்சம் நெக்கொசிந்து கரையுமே. காலுமிழா கண்ணநீரும் நில்லா குரல் மேலுமிழா மயிர் கூச்சுமெரா. கால் நிற்க மாட்டேன்றது, தள்ளாடுறது. தேகம் அப்படியே கடம்ப மரம் பூத்தார் போல குல்மெஹர் ட்ரீ பூத்துதுன்னா எப்படி இருக்கும்? புஷ்பங்கள்லாம் கும்முன்னு பூத்துருக்கும் பாருங்க, குல்மெஹர். அது மாதிரி உடம்பு முழுக்க அப்படியே ரோமாஞ்சமாக இருக்காம், கூஸ் பம்ஸில் இருக்காம்.
கல்லேருந்து அப்படியே கை தாரதாரியாக கண்ணீர் பெருக்கிறது. எம்பெருமான நினைக்க நினைக்க வரதா 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 ராகவா ராகவா ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்ல 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 சததம் கீர்த்தயந்தா யதல்தஷ்ச திருடௌ விரதா. என்னுடைய பூசணையை விடமாட்டான். பகவதாராதனம் பண்ணாமல் நான் ஆஃபீஸ் போக மாட்டேன். பகவதாராதனம் பண்ணாமல் நான் காஃபி சாப்பிட மாட்டேன். பகவதாராதனம் பண்ணாமல் நான் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு திருடௌரதா. ஒரு நாள் பண்ணுறது, 2 நாள் பண்ணுறது, அப்புறம் டைம் இல்லை, இன்றைக்கி ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, இன்றைக்கி முடியல என்னால் அப்படின்னு சொல்ல மாட்டாளாம். உண்ணானால் பசியாவது ஒன்றில்லை. பெருமாளே, நான் சாப்பிடாத நாள் பசி நாள் நினச்சுட்டியா? இல்லைடாப்பா, என்னைக்கு ஒன்றை நான் ஸ்தோத்திரம் பண்ணலையோ, உனக்கு திருவாராதனம் பண்ணலையோ, அன்றைக்கி தான் எனக்கு பட்னி நாள்னு நாள். அதுதான் பட்டினி நாள்னு. போன விதவே ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி யதல்தஷ்ச திருடௌ விரதா. ஆராதனங்கள் பண்ணுவா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆராதனங்களை அபிவிருத்தி பண்ணுவா, அர்ச்சனைகள் பண்ணுவா, பிரணாமங்கள் பண்ணுவா, நமஸ்காரங்கள் பண்ணுவா, பஜனைகள் பண்ணுவா, பாகவரோத்தமால சேவிப்பா, எப்பொழுதும் சத் சங்கத்தையே ஆசைப்படுவா, எப்பொழுதும் சத் சங்கத்த விஷயத்தையே சிந்தனை பண்ணுவா. அக்கப்போர் பேச மாட்டா, ஆக்கப்பூர்வமாக தான் பேசுவாள். அவன் என்கிட்ட இதை சொல்லலையே, இவன் என்கிட்ட அதை பேசலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மாட்டாளாம். எதை நினச்சிட்டு இருப்பானார்? நேற்று காலக்ஷேபத்தில் அந்த சுவாமி அதை சொன்னார். முந்தானேத்து அந்த புஸ்தகத்தில் நாம் அதை வாசித்தோமே. போன வாரம் நாம் கோவிலுக்கு போய் சேவிக்கச்சே பெருமாள் இப்படி சேவை சாதித்தார் அப்படின்றதான ஒரு பாவனா பிரகர்ஷம். அதை அப்படியே நினச்சி அதில் ஆனந்தத்தை அடைந்திருப்பார்கள். பத்தேன அஞ்சலினா, கை அப்படியே கூப்பின்னு இருப்பா. நதேன சிரசா, தலை வணங்கி இருக்கும். செல்ஃபோன் பார்க்குறான்னு அர்த்தம் இல்லை. பகவான் இடத்துல எப்படி நிற்கின்றதெல்லாம் நெடுமால்னு பார்க்கிற எல்லா விஷயத்திலையும் பகவத் ஸ்வரூபமாக பார்ப்பதனால கை அப்படி தலை வணங்கி இருக்கும். காத்ரைஹி சரோமோத்கமைஹி, உடம்பு அப்படியே கதம்ப மரம் பூத்தார் போல ரோமாஞ்சம் இருக்கும். கண்டேன ஸ்வரகத்கதேன, குரல் தழுத்து போயிடும். குரல் மேலுமெழா, குரல் மேலுமெழா, குரல் வெளில வரமாட்டேன்றது, வாயில் வார்த்தை வரல. கத்கதஸ்வரம், பிரபோ பிரபோ வரதா வரதா அப்படின்னு குரல் அப்படியே கத்கதமாயிடுறது, ஒன்றும் பண்ண முடியல. ஸ்வரகத்கதேன நயனேன உன்மீலித பாஷ்பம்புனா. அந்த அணியரங்கன் திருமுற்றம் ஷேரிஷை தொண்டர் அப்படின்னார். ரங்கநாதனை போய் சேவிக்கிறோமோ இல்லையோ, அப்படி ரங்கநாதனை போய் சேவிக்கச்சே அந்த முன்னாடி பிராங்கணம் இருக்கு, அந்த திருமுற்றம் இருக்கு, சொத 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 சொதன்னு ஒரே ஈரமாக இருக்குமா. அங்கே என்ன சுவாமி இவ்வளோ ஈரமாக இருக்கு, ஒரு கோணியை போட்டு துடைக்கக்கூடாதா, ஒரு ஃபேனை போட்டு விடக்கூடாதா அப்படின்னார். என்ன பண்ணாலும் அங்கே ஈரம் வந்துட்டே இருக்குப்பான்னார். என் பூமியில ஊத்து வருதான்னார். இல்லை வேற என்னன்னார். வேற ஒன்றும் இல்லை, இவெல்லாம் பக்தர்கள்லாம் வந்து நிற்கிறாள் இல்லையோ, அப்படியே அந்த பெருமாளை சேவிக்கச்சே பாயுண்ணீர் அரங்கம் தண்டுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனன் திருநன்மார் மரதக உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயுசீர் முடியும் தேசும் அடியரோருக்கு அகலலாமேன்னு அதை சேவிக்க 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 இவளுக்கு கண்ணெனு தாரதாரியா கண்ணீர் பெருகிறதா. ஆஹ்லார சீத நேத்ராம்பு புலகீகிருத காத்திரவான் அப்படி சொல்லுவார். சிவன் அகோபிலமடத்தில் 45வது பட்டம் ஸ்ரீமன் அழகேசிங்கர், வில்லிவலம் ஸ்ரீமன் அழகேசிங்கர் என்ற அந்த அழகேசிங்கருக்கு திருநாமம். ஸ்ரீ லக்ஷ்மீ நிருசிம்ம திவ்யா பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகன். அடியன் அந்த அழகேசிங்கருடைய திருவடிகளில்தான் இந்த ஆத்மாவை சமர்ப்பித்தேன். அவர் மூலமாக தான் லக்ஷ்மி நிருசிம்மனுக்கு இந்த ஆத்மா சமர்ப்பிக்கப்பட்டது. அடியன் பிறந்த பயன் பெற்றது அந்த அழகேசிங்கருடைய அனுகிரக விசேஷத்தினால். அந்த அழகேசிங்கர் சுவாமி வேதாந்த தேசிகன் இயற்றிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் விஷயமான ஒரு ஸ்தோத்திரம் வரதராஜ பஞ்சாசத் என்பதாக பெயர். சுவாமி வேதாந்த தேசிகன் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் விஷயமாக வரதராஜ பஞ்சாசத் என்பதான ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்தீர்கள். அந்த ஸ்லோகத்திற்கு ரொம்ப சுவைப்பட ஒரு விரிவான வியாக்கியானத்தை இந்த அழகேசிங்கர் அருளி செய்திருக்கிறார். அந்த வியாக்கியானத்தில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. என்ன அப்படி கேட்டால், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை சேவிக்கும் பொழுது அதை சேவிக்கக்கூடிய பக்தர்கள் கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் துளிகள் உருண்டு உருண்டு முத்து முத்தாக பெருகும் என்று வேதாந்த தேசிகன் பாடுகிறார் அந்த ஸ்தோத்திரத்தில்.
காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளை சேவிக்கும் பொழுது சேவிக்கக்கூடிய பக்தர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் முத்து முத்தாக உருண்டு போகும். தாமரை இலையில் அப்படி தண்ணீர் துளிகள் மாதிரி அப்படி கண்ணீர் துளிகள் போகும் அப்படின்னு வேதாந்த தேசிகன் வர்ணிக்கிறார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் இது. இந்த இடத்துல அழகிய சிங்கர் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறார். அது என்ன? வேதாந்த தேசிகன் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கார். ஆனால் ஆழ்வார்கள் திருவரங்கத்தை பற்றி பாடும் பொழுது அணியரங்கன் திருமுற்றத்தை கண்ணநீர் கொண்டு சேறு செய்யும் தொண்டர்கள். அங்கே என்ன ஆயிடுத்து? ரங்கநாதனை சேவிக்கச்சே அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் கண்களிலிருந்து தார 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 தாரையாக கண்ணீர் அப்படியே பெருகிறது. அப்படியே ஆற்று வெள்ளம் நதி வெள்ளம் மாதிரி பெருகிறது. அதனால் அந்த இடம் அப்படியே சொத சொதன்னு சேரா போயிடுத்து. ஆனால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை சேவிக்கச்சே அவள் கண்ணிலேருந்து முத்து முத்தாக தான் தெரிக்கிறது. அதாவது ஸ்ரீரங்கத்தை சேவிக்கச்சே வரக்கூடிய அனுபவம் காஞ்சிபுரத்தை சேவிக்கச்சே வரதராஜ பெருமாளை சேவிக்கச்சே வரல அப்படின்னு வேதாந்த தேசிகன் அபிப்பிராயப்படுறார் என்று இங்கே ஒரு அழகிய சிங்கர் அழகான ஒரு கேள்வி கேட்குறார். எப்படி ரசிக்கிறா பாருங்க பெரியோர்கள். நாம் ஒரு ஸ்லோகம் சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியலையே, இது அப்படியே தான் ஸ்லோகமாக இருக்கு, அது என்ன தான் நாம் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் மகான்கள் அதை என்ன அழகாக இன்டர்பிரட் பண்ணுறா பாருங்க. அதை சொல்லும் பொழுது அழகிய சிங்கர் வேடிக்கையாக ஒன்று சொன்னார். ஒன்றுமில்லப்பா, அது ஸ்ரீரங்கம் உபய காவிரி, ரெண்டு பக்கமும் காவேரி ஜலம் ஜில்லு 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 ஜில்லுன்னு பிரவாகமாக போயின்னு இருக்கு. அந்த ஊரில் இருக்கிறவர்கள் பெருமாளை சேவிக்கச்சே அந்த ஊர் நதி பிரவாகம் போல அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் பெறுகிறது. காஞ்சிபுரத்தில் என்ன இருக்கு? வேகவத்தின்னு ஒரு சிற்றாறு, அதே மாதிரி பாலாறு ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு நதியிலையும் எப்பொழுதுமே ஜலம் வராது. அதான் கவனிக்கணும் விஷயம். என்ன, காவேரின்றது வற்றார ஜீவநதின்னு பேர் இல்லையா காவேரிக்கு? நம்முடைய தேசத்தில் வற்றார ஜீவநதிகளில் காவேரிக்கும் ஒரு பெருமை உண்டு. ஆனால் பாலாறு அப்படி கிடையாது, அது அப்படி வற்றி போயிடும். வேகவதி இப்போ எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னா நதியே காணோம் தான். சாதாரணமாக கணத்தை காணோம் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எங்கள் ஊரில் வந்தால் நதியே காணோம். அந்த மாதிரி வேகவதி ஆகிடுது. அது காட்டாறு. அதில் அப்படியே திடீர்னு ஒரு சமயம் மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் ஜலம் போகும். அது எப்படி போகும்? டாய் டாய் டாய்னு அந்த ஜலமானது வேகமாக போகும். அந்த மாதிரி தேவப்பெருமாளை சேவிக்கச்சே அந்த ஊரில் பெருகக்கூடிய நதிக்கு ஏற்றார் போலே அவர்கள் கண்களில் துளி துளியாக அழகாக கண்ணீர் முத்துக்கள் தெரித்தன. வேற ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கும் பொழுது இரண்டு புறமும் காவேரி பிரவகித்து ஓடுவதினாலே அதற்கு ஏற்றார் போலே அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுகிறது. ரெண்டு பேரும் ரெண்டு பெருமாளை சேவிக்கச்சேவும் பக்தி பரவசத்தில் தான் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மண்ணின் வளம் அப்படி இருக்கு, அது போன்றுதான் அவர்கள் சேவிக்கிறார்கள் என்று அழகிய சிங்கர் ரொம்ப ரசமாக இந்த விஷயத்தை காண்பிப்பார். அந்த மாதிரி ஆஹ்லாத சீத நேத்ராம்புகு, பெருமாளை சேவிக்கச்சே அப்படியே கண்ணிலேருந்து ஜலம் பெருகும். சோகத்தினால ஒருத்தர் அழுறார் அப்படின்னு கேட்டால் அவருடைய கண்ணீர் முன்பக்கத்தில் பெருகும். அது கண்ணீர் வெந்நீராக இருக்கும். வேற ஆனந்தத்தினால ஒருத்தர் அழுகிறார் அப்படின்னா அவர் கண்ணை சிரிக்க சிரிக்க கண்ணில் ஜலம் வருதுன்னா இருக்கும். அந்த கண் ஜலம் இப்படி தான் வரும். கண்ணில் இந்த ஓரத்துலேருந்து தான் வரும், முன்னாடிலேருந்து வராது. பார்த்துருக்கடா? சிரித்து சிரித்து கண்ணில் ஜலம் வந்துருத்தலாம், கண்ணில் ஜலம் இப்படி தான் பெருகும். அதுக்கு ஆனந்த பாஷ்பம்னு பேர். சோகத்தினால் வரக்கூடிய கண்ணீர் வேற, ஆனந்தத்தினால் வரக்கூடிய கண்ணீர் வேற. பெருமாளை சேவிக்கும் பொழுது ஆனந்தத்தில் கண்ணீர் வருகிறது. ஆனந்தத்தினாலே இவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். புலகீகிருத காத்திரவான், ஆஹ்லாத சீதநேத்ராம்புகு, புலகீகிருத காத்திரவான். உடம்பு அப்படியே ரோமாஞ்சம், அப்படியே ஹஹான்னு ஹஹா அப்படின்னு பெருமாளை சேவிக்க 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 அவன் சததம் கீர்த்தயல் தோமாம் யதந்தஷ்ச திருடௌவ்ரதாः நமஸ்யந்தஷ்ச மாம் பக்தியா நித்யயுக்தாः உபாசதே. நித்யயுக்தாகனு அர்த்தம் எப்பொழுதும் என்னுடனே கூடியிருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியதான மகான்கள். அவள் இப்படி தான் ரசிப்பா. இந்த வெறுப்பை காமிக்கிறாளே அந்த மாதிரியா? வெறுத்து ஓடி போயிட்டாளா அந்த மாதிரியா? வெறுப்புனால தள்ளி இருக்காளே அந்த மாதிரியா? நித்யயுக்தாக மாம் சததம் கீர்த்தயந்தः, நித்யயுக்தாக மாம் சததம் யதந்தः திருடவ்ரதாக நமஸ்யந்தஷ்ச. அது இன்னொரு விஷயம் இருக்கு, பக்தியான்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஐயோ நாழியாச்சே, டைம் ஆகிடுத்தே, சீக்கிரம் ஆஃபீஸ் போனோமே,
இது பெருமாள் ஆராதனை ஒன்றும் பாக்கி இருக்குது, தள்ள எடுத்துடா சீக்கிரம் அதை மாதிரி முடிச்சுட்டு போனோம்டா அப்படின்னு நினச்சிப்பாளா? ரசிப்பா. எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் ஒரு ரிசப்ஷன் போகிறோம் டைம் ஆகிடுத்து, ஒரு சினிமாவுக்கு போகிறோம் டைம் ஆகிடுத்து அப்படின்னா கூட நிந்து நிதானித்து நாம் உடுத்திட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் சரியாக இருக்கா, கரெக்டாக பாந்தமாக இருக்குமா, முன்னாடி ஒரு தடவை பார்த்துக்கிறது பின்னாடி ஒரு தடவை பார்த்துக்கிறதுன்னு 4-5 தடவை நாம் பார்த்துட்டு தானே கிளம்புறோம். என்ன அவசரமாக இருந்தாலும் பண்ணுறோமோ இல்லையோ, எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் ட்ரெஸ் பண்ணிட்டா ஒரு தடவை கண்ணாடியில் முன்னாடி அப்படி நின்று பார்க்குறோம், அப்படி நின்று பார்க்குறோம், இப்படி போய் பார்க்குறோம், அப்படி போய் பார்க்குறோம். அந்த மாதிரி பகவத் ஆராதனை பண்ணச்சே கொஞ்சம் நின்று ரசித்து நிதானித்து அனுபவித்து செய்து பார்க்கலாமே. அவசரம் அவசரம் ஆச்சு நாழியாச்சு சீக்கிரம் பண்ணணும் வேகமாக ஓட்டுறோம் அப்படின்னு இருந்தா சததம் கீர்த்தயந்தோ மாம் யதல்தஸ்ச திருடௌ விரதாஹ நமஸ்யல்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தாஹ உபாசதே. என்னிடத்தில் இருக்கக்கூடியதான அச்சஞ்சலமான பக்தியினாலே ஹே அர்ஜுனா அவர்கள் எப்பொழுதும் அன்போடு என் திருநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருப்பான். என் விஷயமான காரியங்களில் திருட சங்கல்பத்தோடு அவர்கள் முனைந்து காரியம் பண்ணுவான். ஒரு திருட சங்கல்பம், ஒரு பூஜை பண்ணணும், ஒரு சத்காரியம் பண்ணணும், பகவத் விஷயமான ஒரு சத்காரியம் பண்ணணும்னா எப்படி பண்ண போகிறனோ தெரியலையே, யாரை சேர்த்துக்கணும்னு தெரியலையே, எப்படி நடக்க போகிறதோ தெரியலையே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இது எம்பெருமானுடைய பிரேரணை. இத்தனை நாள் நமக்கு இது தோணலை, இப்போ பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான், இந்த காரியத்தை பண்ணுன்னு அவன் நமக்கு நியமனம் கொடுத்துருக்கான். அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக அந்த காரியத்தை பண்ண ஆரம்பிச்சுடணும். யாருக்காக காத்துட்டுருக்கணும், எதுக்காக காத்துட்டுருக்கணும், ஏன் காத்துட்டுருக்கணும் அவசியம் இல்லை. திருடவிரதாக பெருமாளுக்கு என்ன திருடவிரதன், ஆசிரிதர்களை பக்தர்களை ரட்சிப்பதில் பெருமாள் திருடவிரதனா இருக்கான்றதை கீழே பார்த்தோமோ இல்லையோ. ஜௌப்பதே பிருத்திவி சீரியேத்து, ஏ திரௌபதி இந்த உலகமே ஆகாயமே இடிந்து கீழே விழலாம், பூமியே பொடி பொடியாக ஆகலாம், இமயமலை நொறுங்கி போகலாம், சமுத்திரம் வற்றி போகலாம், ஆனால் நான் சொன்ன வார்த்தை பொய்யாகாது, என் பக்தர்களை நான் காப்பாற்றாமல் விடமாட்டேன் அப்படின்னு பெருமாள் பிரதிஜை பண்ணுறானே. அந்த மாதிரி தான் நாமளும் பண்ணணும். இந்த காரியத்தை நான் இன்றைக்கி பண்ண போகிறேன், பகவத் விஷயம், நான் ஏன் யோசிக்கணும், நான் ஏன் தயங்கணும், இந்த காரியத்தை சொஸ்பை சொப்ரீத்தையே சுயமேவ காரியத்தி நானா பண்ணுறேன். அவன் தன்னுடைய திருவுள்ளத்துக்காக பண்ணிக்கிறான், அவன் தனக்காக இந்த காரியத்தை நடத்துகிறான், அவனுடைய திருவுள்ளம் அவனுடைய உகப்பு அவனுக்கு சந்தோஷம் உண்டாக போகிறது. அந்த சந்தோஷத்தை அவன் பெறுவதற்கு என்ன ஒரு கருவி, என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் இன்னொருத்ததை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சுவாமி, நான் தாசபூதன். தாசனுக்கு என்ன காரியம் அப்படின்னா எஜமானனை சந்தோஷப்படுத்துறதை காட்டில் தாசனுக்கு வேற என்ன காரியம் இருக்க முடியும். ஸோ நான் என்னுடைய எஜமானனை சந்தோஷப்படுத்த போகிறேன் அப்படின்னு காரியத்தை பண்ணுவான். திருடவிரதாக நமஸ்யந்தஷ்ச மாம் பக்தியா நமோ நமஹ நமோ நமஹ நமோ நமஹ நமோ நமஹான்னு எப்பொழுதும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பான். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபடையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூஷாகம் என்றால் ஆண்டாள். வார்த்தையினால பாடுவோம், மனசினால சிந்திப்போம், திருப்பி 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 அதை நினச்சிண்டு ரசிச்சுண்டு ஆனந்தித்து கொண்டு குதிச்சுண்டு ஆடி பாடி அனுபவப்பட்டு இன்னொருத்தருன்றது அவசியமே கிடையாது. நம்ம அவளை பற்றி யோசிக்க கூட வேண்டாம். நம்ம இப்படியாக மகான்கள் என்னுடன் சேர்ந்து உபாசனை செய்கிறார்கள். உண்மையிலேயே அவனுக்கு பகவானிடத்துல ஒரு உண்மையான அன்பு இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட காரியங்களை அவன் விடாமல் பண்ணிட்டு தான் இருக்கான். ஒரு க்ஷணம் கூட அவன் வெறுமை இருக்கவே மாட்டான். ஒடிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். எந்த க்ஷேத்திர பெருமாள் தெரியுமா? நம்ம திருவேங்கடமுடியான். அந்த திருவேங்கடமுடியானுடைய சன்னிதானத்தில் போனால் நிறைய மலைகள் இருக்குது, 7 மலைகள் இருக்குது. ஆங்காங்கே நிறைய அருவிகள்
ஃபால்ஸ் உண்டாருது. குரல் அருவி திருவேங்கடம்னு சாதிக்கிற ஆழ்வார். அப்படி அங்கங்கே அந்த அருவிப்பெருக்குகள் பிரவகித்து ஓடி வருகின்றன. அப்பேற்பட்டதான் அந்த திருவேங்கடமுடியார் சன்னிதானத்துக்கு போனோம். அடுத்து 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 கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து காரியம் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை விட்டா அடுத்தது, அதை விட்டா அடுத்தது, அதை விட்டா அடுத்தது அப்படின்னு போயிட்டே இருக்கணும். ஒழிவில் காலம் டைமே இல்லை. எனக்கு ரொம்ப டைமே இல்லை. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், பகவத்கீதை கேட்டியா, டைமே இல்லை. ராமாயணம் கேட்டியா, டைமே இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துட்டே இருப்பேள், சேர்த்துட்டே இருப்பேள். ஒரு 10 நாள் உபன்யாசத்தை சேர்த்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது கிட்டத்தட்ட 5 மணி நேரம் உபன்யாசம் ஆகிடுறது இல்லையா? அப்பப்போ கேட்டே வந்தோன்னா அரை மணி நேரம் உபன்யாசம் கேட்டுவிடலாம். 10 நாள் உபன்யாசத்தை சேர்த்து வச்சோன்னா அப்படியே அது நின்று போயிடும். ஐயோ 5 மணி நேரமா, இதை எப்போ கேட்டு பிடிக்கிறது அப்படின்னு ஒரு மலைப்பு வந்துடும். அப்போ நாம் சொல்கிற பதில் என்ன, டைம் இல்லை, ஒழிவில் காலம் எல்லாம் டைம் இல்லை. ஆனால் ஆழ்வார் என்ன பதில் சொல்கிறார், நான் பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், பகவத் தாசனாக இருக்கேன், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், இதில் எனக்கு டைமே இல்லை, வேறு காரியமே கிடையாது, இதான் எனக்கு மேலே 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 வேலை காரியம் அப்படின்றதாக சொல்லி பக்தியா சததம் கீர்த்தயந்தஹா நாம்னஸ்தே யாவதி சக்தி பாப நிர்வஹனம் ஹரேஹே ஸ்வபச்சோபி நரக்கர்த்தும் க்ஷமஸ்தாவன்ன கில்பிஷம். பகவன் நாமாக்களை ஓல் உச்சரித்த பொழுது அவற்றினாலே நமக்கு உண்டாகக்கூடியதான பாப சமனம், ராம ராம ராமன்னு சொல்லும் பொழுது அந்த ராம சப்தத்தினாலே நமக்கு ஒழியக்கூடியதான பாபம், அந்த அளவுக்கு பாபம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி கூட கிடையாது. நாம் நைவ யாவதி சக்தி பாப நிர்ஹரணே ஹரேஹே. பாபத்தை ஒழிப்பதில் நாமத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கோ, எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கோ, அந்த அளவுக்கு சக்தியோ அந்த அளவுக்கு சாமர்த்தியமோ வேறு எதுலேயும் கிடையவே கிடையாது. உலகத்திலேயே பெரிய பாப்பின்னு சில பேர் வாங்கியிருக்காளே, அவர்களால் கூட இந்த அளவுக்கு பாபங்களை செய்ய முடியாது என்று நாமத்தின் மகிமை சொல்லப்படுகிறது. சததம் பக்தியா திருடவிரதாக யதந்தஹா, சததம் பக்தியா திருடவிரதாக நமஸ்யந்தஹா, சததம் பக்தியா நித்தியயுக்தாக. இந்த சததம்ன்றது நம்ம சேர்த்துட்டே இருக்கணும். எனக்கு இன்றைக்கி முடிஞ்சது, இன்றைக்கி முடியல அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. எந்த காலமானாலும் பகவான் இல்லாமல் வேறொரு கதி இல்லை என்று திருடமானதொரு சங்கல்பத்துடன் அவனை பிரணாம நமஸ்காரங்கள் பண்ணிட்டு இருக்கணும். திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் கதி அப்படி சொல்கிறோமோ இல்லையோ, வேறொரு உபாயம் உண்டா நம்மளை ரட்சிக்கிறதுக்கு? அன்றைக்கி கஜேந்திரனை ரட்சித்தவனை வந்தான், திரௌபதியை ரட்சித்தவன் வந்தான், விபீஷணனை ரட்சித்தவனை வந்தான், துருவசுவாமியை ரட்சித்தவனை வந்தான். இப்படி யாரெல்லாம் பாபத்தில் இருந்தாலும் காகம், கிராக்கதர், மன்னர் காதலி, கத்திர பந்து, நாகன், அரண், அயன் முதலாக நாகநகரார் தமக்கும்னு இவா எல்லாருக்கும் ரட்சகம் பரமாத்மா தான். ஏன் பிரம்மருத்ராதிகளும் ஒவ்வொரு சமயத்தில் மாட்டின்று முடித்த பொழுது அவர்களையும் காப்பாற்றினவன் யார்? இவன் தான். இந்த இடத்துல விழுந்து சேவிக்க மாட்டேன், இங்கே ஒரே சொதன்னு சேராக இருக்குது, இங்கே சேவிக்க முடியாது. அங்கே போனால் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, அங்கே போய் சேவிக்கலாம். இப்போல்லாம் கோவிலில் போனால் சேவிக்கிறது கூட யோசிக்கிறான். பேக்கெட்டில் வச்சுருக்கக்கூடிய செல்ஃபோன் கீழே விழுந்துருன்றதான பயத்தினால விழுந்து பெருமாளை சேவிக்கிறத கூட நிறுத்திட்டா பார்த்தேடாதீங்க. கோவிலுக்கு சுவாமி தரிசனம் பண்ண போகும்பொழுது, கோவிலுக்கு பெருமாளை சேவிக்க போகும்பொழுது அந்த ஃபோன் என்ன பிரயோஜனம் இவாளுக்கு? சததம் மாம் பக்தியா சததம் நித்தியயுக்தாக. எங்கேயாவது தங்களுக்கு பெருமாளை விட்டு ஒரு க்ஷணம் பிரிஞ்சு போயிட போகிறோமோன்னு தானே பயம் வந்தது. ராமபிரான் காட்டுக்கு போகிறான், ராமன் கிளம்புறான்னு தெரிஞ்ச உடனே அயோத்தியில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள்லாம் கூட வாடியதாம். அப்பி விரக்ஷா பரிம்ப்ளானாக ச புஷ்பாங்குர கோரகாகான்னு வால்மீகி வர்ணிக்கிறார். ஆஹா, ராமபிரான் கிளம்புகிறான் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அங்கிருந்து நான் மரம் செடி கொடிகள்லாம் கூட வாட ஆரம்பித்தன.
மற்ற பலன்களை விரும்பாமல், மற்றவற்றில் மனது வைக்காமல், அனவரதம் அன்புடன் பிரேம பாவத்துடன் என்னையே மகான்கள் எப்பொழுதும் சிந்தித்து ஆனந்தத்தை அடைகிறார்கள். இப்படி அவர்களுக்கு ஆனந்தம் அளிப்பதற்காகத்தான் நானும் அவதரிக்கிறேன் என்கிறான் கிருஷ்ணன். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தாக உபாசதே. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. சததம் கீர்த்தயந்தோ மாம் சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாः யதந்தஸ்ச திருடவ்ரதாः நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. நித்யயுக்தா உபாசதே. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாः நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தெய்வத்தை ஆராதிக்கும் வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்ம நூல்களில் காலக்ஷேபோ ந கர்த்தவ்யः க்ஷீணமாயுः க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாதா. காலக்ஷேபா நகர்த்தவ்யா க்ஷீணமாயு, ஆயுஷானது போயிண்டே இருக்கு. யமஸ்ய கருணா நாஸ்தி, யமதர்மராஜனுக்கு கருணையே இருக்காதான், டைம் ஆகிடுதுன்னு வந்து தூக்கின்னு போயிடுவான். அதனால் கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம், கர்த்தவ்யம்னு போட்டிருக்கு. மஸ்ட்டு கீர்த்தனமானது மஸ்ட்டு செய்யணும்னு அர்த்தம். கண்டிப்பாக செய்யணும், ஹரிகீர்த்தனம் செய்யணும். அதனால் பலவிதமான லாபங்கள் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை நாம் கேட்டு மகிழலாம். ஜானகி காந்த ஸ்மரணம் जय जय राम राम கோபிகா ஜீவன ஸ்மரணம் गोविन्द गोविन्द விக்ன விநாயக மூர்த்தி கி जय समस्त भक्त मंडली की जय सद्गुरु महाराज की जय समस्त साधु मंडली की जय आंजनेय मूर्ति की जय नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविन्द हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविन्द हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविन्द हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविन्द हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रीकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्.
विना व्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ